படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, மக்கள்லாம் பார்த்தாச்சு. விஜய்க்கு வாக்களிக்க போகிறாங்க. வாக்களித்து விஜய் சிஎம் ஆன பிறகு முதல் ஷோ நான் போய் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு டே. அப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஃபுல் புக்கிங் காட்டுச்சு. இப்போ தேட்டரை போய் பார்த்தா ஒரு 100 பேர் தான் இருந்தாங்க. அப்போ அதுலேயே அந்த படம் பணம் கொடுத்து எல்லா தேட்டரையும் அந்த படத்தை அமைக்கிட்டாங்க. அரசன் படத்தில் இருக்கிற அந்த படக்குழுவே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். வெந்து தனிந்தது கார்டு இன்னும் வெந்துக்கிட்டே இருக்கு அந்த பிரச்சனை. சீமானவர்கள் நடிச்சிருக்க கூடாது. ஒரு நடிகனால் அப்படி இப்படி இருப்பாங்கன்றதுலாம் எல்லா குடும்ப பெண்களுக்கும் தெரியும். நடிகனுக்கு வாக்கப்பட்ட அத்தனை பெண்களுக்குமே தெரியும், மனைவிகளுக்கும் தெரியும். இவங்க சினிமாவில் நடிக்கிறவங்க நடிகருங்க பெண்கள் விஷயத்தில் அப்படி இப்படி இருப்பாங்க. $10,000 $20,000 அளவுக்கு வெளிவாக்க தொழிலில் பார்த்தா மிகப்பெரிய பண முதலைகள் போட்டிடுறாங்க. தஞ்சாவூர்ல ஸ்டாலின் அவர்களோட பரப்புரை கூட்டம் நடந்துச்சு. அதுல பின்னாடி பெரிய கோவிலோட கோபுரம் தெரியும். அத ஃபுல்லா ஸ்கிரீன் போட்டு மறைச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசுறாங்க. அது என்ன இது ஒண்ணு இருக்குமா, எப்பவுமே என்னன்னா அது ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. தஞ்சை கோபுரம் இருக்குல்ல, ராஜகோபுரம் இருக்குல்ல, அது பாத்தீங்கன்னா அது ஒரு காலகாலமா சென்டிமெண்ட் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை இழப்பாங்கன்ற மாதிரி ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அப்படி நான் சொல்றது. அதனால அது இன்னைக்கு நடக்கிற விஷயம் இல்லை. பொதுவாக சொல்றாங்க அது ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அந்த சென்டிமெண்ட் படி கூட அது ஒரு வேலை செஞ்சிருக்கலாம். இல்ல அது பிக்சர் வந்துச்சு சோஷியல் மீடியால. இல்ல அதுதான் நான் சொல்றேன். தஞ்சை ராஜகோபுரம் குறித்து ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. அந்த சென்டிமெண்ட்டை பேசி நம்ம இன்னும் ஏன்னா மிகப்பெரிய என்ன சொல்லுங்கன்னா ஒரு அதிசயமா பார்க்கக்கூடியது தான் தஞ்சை ராஜகோபுரம். சரிங்களா? எத்தனை பேருடைய உழைப்புல கட்டப்பட்டிருக்கு இல்லையா? உழைப்பு, மனிதர்கள் உழைப்பு மட்டுமே கிடையாது. யானைகள் உழைப்பு எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய உழைப்பும் வலியும் இருக்கு. அதை நம்ம ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ள அடைக்கிறதுக்கு நானும் விரும்பல. ஆனா அப்படி ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. ராஜகோபுரம், தஞ்சை ராஜகோபுரம் குறித்து ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. ஆட்சி அதிகாரத்துல இழப்பாங்கன்ற மாதிரி இருக்கு. அதனால ஒருவேளை அது நடந்திருக்கலாம். இது இன்னைக்கு நடக்கிற சென்டிமெண்ட் கிடையாது, காலகாலமா இருக்கு. எல்லாருக்குமே அந்த அச்சம் உண்டு. அந்த தஞ்சை ராஜகோபுரம்ன்றது ஒரு இதுதான். சில நேரங்கள் இந்த சென்டிமெண்ட் கொஞ்சம் விட்டுட்டோம்னா, வாய்ப்பு கொடுத்துட்டோம்னா, அந்த சென்டிமெண்ட் முழுமையா நம்மளை ஆக்குபை பண்ணிடும், ஆக்கிரமிச்சிடும். அதனால்தான் அந்த சென்டிமெண்ட் பக்கம் போகக்கூடாது. இப்போ நீங்க இதை சொன்ன உடனே கேட்டா, அப்போ உடனே சார் அவர் பெரியார் வழி வந்தவங்களாச்சு, அண்ணா வழி அப்படிலாம் அடுத்ததெல்லாம் கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இப்படி எஸ்கேப் ஆகி ஓடினோன்னு பாக்குறேன். எனக்கு அச்சம்லாம் கிடையாதுமா. ஆனா அதே சமயத்துல இதன் மூலமா நம்ம தஞ்சை ராஜகோபுரத்தை நம்ம இது பண்ற மாதிரி ஆயிடும், குறைச்சி மதிப்பிடுற மாதிரி ஆயிடும் இல்லையா? அதை நம்ம செய்யக்கூடாது. நான் தஞ்சாவூர் போனேன்னா அங்க காலை வச்சுட்டு தான் நான் வரேன். எப்ப தஞ்சாவூர் போனாலும் பாத்தீங்கன்னா அந்த அந்த ராஜகோபுரம் அந்த கோயிலுக்குள்ள என்ன சொன்ன அந்த மண்ணை மிதிக்காம வர்றதே இல்லை. ஒரு சுத்திட்டு தான் நான் வருவேன் எப்ப தஞ்சாவூர் போனாலும். அது நான் ஒரு வழக்கமா வச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அதனால எனக்கு என்னன்னா அந்த குறைச்சி மதிப்பிடுறத எனக்கு இல்லை. ஆனா சென்டிமெண்ட் ஒன்று இருக்கு. மண்ணச்சநல்லூர் தொகுதியில கதிரவன் அங்க இருக்க ஏரியா மக்களுக்கு பரிசு பொருட்கள் அனுப்பியிருக்காங்க. அதை பறக்கும் படை பிடிச்சிட்டாங்க. அதை பிடிச்ச அந்த டிரைவரை விசாரிக்கும் போது அவரே சொல்லியிருக்காரு, ஆமா இது கதிரவன் அனுப்பின வண்டிதான் அப்படின்னு அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இருக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நேரடியா வேட்பாளரை கொண்டு போய் பிடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குமா, இன்னொருத்தர் பிடிபட்டு அதுக்கான ஆதாரங்கள் இருந்து அது உண்மையிலேயே கதிரவன் தான் அனுப்புனாரா, அவருடைய ஒரு ஓட்டுநர் தானே சொல்லி கண்காணிச்சாங்கன்னா நடவடிக்கை எடுக்கலாம். அதுல ஒன்றும் தப்பு இல்லை. பொதுவா நான் அந்த பறக்கும் படையை பார்க்குற வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேம்மா, இது இது எப்பவுமே தேர்தலில் நடக்கிறது தான். இது நான் சொல்றது பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் இந்த பணம் கொண்டு போறவங்க, இந்த தேர்தலுக்கு தேர்தல் மக்களுக்கு இந்த பணப்பட்டுவாடா பண்றாங்க இல்லையா, அந்த நபர்கள்லாம் பெரும்பாலும் தப்பிச்சுக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும். நேற்று முன்னும் ஒரு இடத்துல பார்த்தேன். என்னன்னு கேட்டேன்னா, ஒருத்தர் குடும்பத்தோட ஏதோ கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க ஒரு கார்ல. அவங்கள தடுத்து நிறுத்தி விசாரணை பண்ணியிருக்கிறத நான் பார்க்குறேன். நேற்று முந்தைய 2 நாளைக்கு முன்னாடி
எனக்கு உள்ளபடியே எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக நடவடிக்கை தான். அந்த ஜனநாயக நடவடிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குரிமை வந்து எல்லா மக்களுக்கும் இருக்கு. அந்த வாக்குரிமையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜனநாயக முறைப்படி செய்யணும். அதுக்கு பணம் குடுத்து வாங்கக்கூடாதுன்றதெல்லாம் உண்மதான். அதுக்காக தான் மெனக்கட்டு இந்த இரவு பகலா அதிகாரிகள் உழைக்கிறாங்க. அந்த உழைப்ப கூட நம்ம மதிக்கிறோம் தான். ஆனால் இது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலையா இருக்குன்னு நான் யோசிக்கிறேன் நான் கேட்டீங்கன்னா. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க போறாங்க. ஏதோ ஒரு நிகழ்வுக்கு போறாங்க. அங்க நிறுத்தி அந்த வாகனத்த நிறுத்தி டிக்கியும், அதையும் இதையும் வந்து சோதிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து இது சரின்னு சொல்றதா? இல்ல உள்ளபடியே இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு வாக்குரிமைக்காக நம்ம என்னெல்லாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்குன்ற மாதிரியான பார்க்க வேண்டியதா இருக்கு. சாதாரண மக்கள் கஷ்டப்படக்கூடாதுல்ல? இதுக்கு வேற ஒரு தீர்வு காணணும். இந்த பணப்பட்டுவாடா பண்றாங்க இல்லையா? இந்த தேர்தலுக்காக. அதுக்கு வேற தீர்வு காணணும். ஆனா சாலையை வழிமறிச்சு ஒரு ஒரு நிகழ்வுக்கு போறாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, இல்ல ஒரு ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போறாங்க, இல்ல ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிக்கு எப்படி போகும்போது அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா, தடுத்து ஒரு 1/2 மணி நேரம் சோதிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு 20 நிமிஷம் எடுத்துங்க. அல்ல 10 நிமிஷம் எடுத்துங்களேன். அவங்க தடை ஏற்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இது வந்து அவங்களுடைய வந்து உரிமைய வந்து பறிக்கிற மாரி இருக்கிறது தானே. ஆமா. ஆனா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பணம் பட்டுவாடா பண்றவங்கலாம் வந்து இவங்க வந்து பிடிக்கிறாங்களான்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு. இப்ப சீமான் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இத இ இ இவங்கள சோதிக்கிறீங்களா? அவங்கள சோதிக்கிறீங்களா? ஏன் பணம் குடுக்குறவங்க ஏன் இப்போ நான் கேட்கிறேன். இப்போ இப்ப எடுத்துங்க. இதுக்கு முன்னாடி எத்தன பேர் வந்து வேட்பாளர்கிட்டயே பணத்த பறிச்ச கதெல்லாம் இருக்கு. வேட்பாளர்கிட்டயே பணத்தை பணத்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணம் பிடிபட்டதெல்லாம் இருக்கு. அந்த வேட்பாளர் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினரா கூட ஆயிட்டாரு. என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க? கடந்த ஒண்ணும் காலத்துல நெறைய உதாரணம் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினரா வந்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் வந்து கார்ல இருந்தே பணத்த பறிமுதல் பண்ணவங்க. அதுக்கு பிறகு வந்து அவர் மீது வழக்கு தொடுத்து ஏதாவது பண்ணாங்களா? கிடையாது. அதுக்கு அவர் அந்த பணத்துக்கு அவர் கணக்கு காட்டியிருப்பாரு. இல்ல ஏதாவது சொல்லியிருப்பாரு. இல்ல ஏதோ ஒண்ணு. இல்லையா? அதெல்லாம் கடந்த காலத்துல வந்து நெறைய நடந்திருக்கு. ஏன் பணம் குடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, போய் தடுக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா, அது கிடையாது. பணம் குடுக்குறான், பணம் பட்டுவாடா வந்தா கூட போய் அங்க போய் வந்து அங்க தடுக்கிறதுலாம் இல்ல. இப்ப இந்த இந்த தணிக்கையில வந்து இந்த ஆடிட்டிங்ல வந்து யார் வந்து சிக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண மக்கள் தான் வந்து அப்பாவி மக்கள் தான் சிக்குறாங்க. உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணத்த கொண்டு போறவன புடிச்சு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா? கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன். கடந்த தேர்தல்ல நயினார் நாகேந்திரன் வந்து அந்த பறக்கும் படையில வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய தொகை கிடைச்சுது. பெரிய தொகை சிக்குச்சு. அது என்ன ஆச்சு? என்ன வழக்கு தொடுக்கப்பட்டது? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இல்லையா? அது அப்படியே குறிப்பிட்டு சைலண்டாவே நான் அத போயிடுச்சு. சொல்லணும்னு இல்லம்மா. ஆனா நான் சொல்றேன் ஒரு அடையாளத்துக்காக நான் சொல்றேன். அந்த மாரி கடந்த காலத்துல பல அது எம்எல்ஏக்கள் கோடிக்கணக்குல கிடைச்சது. கோடிக்கணக்கு அதான் சொல்றேன். என்ன பண்ணீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்போ உங்களுக்கு சாதாரண மக்கள்னா வந்து 50,000க்கு மேல கொண்டு போனான்னா, அவன் உங்ககிட்ட உட்கார்ந்து கணக்கு சொல்லிட்டு இருக்கணும். இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து மாறணும். இந்த இடத்துல தான் சீமானுடைய அந்த அந்த வார்த்தைகள்லாம் நம்ம வந்து கோடிட்டு காட்ட வேண்டிய சூழல். எதனால? இதுதான். ஏன்னா அவர் கேட்கறது கரெக்ட். பணம் பிடிக்கிறவங்கள நீ என்ன பண்ண? பணம் பிடிக்கிறீங்க. பணம் குடுக்குறவன என்ன நீங்க வந்து நடவடிக்கை எடுத்தீங்க? குடுத்துட்டு தான் இருக்கிறான். வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இத பாருங்க இன்னும் ஒரு ஒரு இப்போ இன்னைக்கு இன்னும் கரெக்ட்டா ஒரு 10 நாள் இருக்கு. இந்த 10 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 10 நாள்ல நல்லா தெரிய போகுது. யாரெல்லாம் வந்து பணப்பட்டுவாடா எங்கெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிய தான் போகுது. என்ன அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த வாங்கின்னு வாக்களிக்கிற மக்கள் வாக்களிக்க தான் போறாங்க. நடக்க தான் போகுது. ஒரு தேர்தல்ல நான் கேள்விப்படுறேன், வில்லிவாக்கம் தொகுதியில 10,000, 20,000 ஒரு வாக்குக்கு எவ்வளோ? 10,000. 10,000, 20,000ன்ற அளவுக்கு வந்து வில்லிவாக்கம் தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய பண முதலைகள் போட்டியிடுறாங்க அங்க. ஒண்ணு இந்த சைடுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்.கே. மோகனுடைய மகன் கார்த்திக் மோகன். அந்த சைடுல ஆதவ அர்ஜுனா. நீ ஒரு 10,000 கொடுத்தா ஆதவ அர்ஜுனா 20,000 கொடுக்கறதுக்கு தயார். ஒரு வாக்குக்கு 30,000 வரைக்கும். அப்போ ஒரு குடும்பத்துக்கு 5 பேருக்கு 1,50,000 கொடுக்குற அளவுக்கு தயாராயிட்டாங்க. அது யாரு? மாற்றத்தை கொடுக்கக்கூட கட்சி எது? தாவேகா. எப்படி இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் நடக்குதுமா? பேச்சு நடக்குது. ஒரு 20ஆம் தேதி வீட்டுக்கு 1,50,000 ஒரு வீட்டுக்கு கொடுக்குறான்னு சொன்னா, 5 வாக்கு கொடுக்குறீங்கன்னா, ஒரு வாக்கு நீங்க எத்தனை குடும்பத்துல இருக்காங்க இப்ப பல பேர் பார்க்கலாம். பெரிய குடும்பம் தான் நல்லது. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து வாக்குகளை வந்து பணம் கொடுத்து வாங்குற அளவுக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இப்ப சாதாரண மக்கள்கிட்ட போய் நீங்க வந்து ரெய்டுன்ற பேர்ல போக்குவரத்து தடை செஞ்சு அது நடந்துட்டு தானே இருக்கு. 20ஆம் தேதி என்ன நடக்கும்? 21ஆம் தேதி பிரஸ் மீட்ல என்ன சொல்லுவாங்க? யாரு? சங்கீதா அவர்கள். அதை சொல்லணுமா இல்லையா நீங்க? நானே சொல்லணும்னு நினைக்கிறீங்க. ம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க.
சங்கீதா அவர்களுக்கு வந்து இவரை விவாகரத்து பண்ணணுன்றது நோக்கல்ல. ஒரு நடிகனான் வந்து அப்படி இப்படி இருப்பாங்கன்றதுலாம் எல்லா குடும்ப பெண்களுக்கும் தெரியும். நடிகனுக்கு வாக்கப்பட்ட அத்தனை பெண்களுக்குமே தெரியும், மனைவிகளுக்கும் தெரியும். இவனுக்கு வந்து சினிமாவில் நடிகனுங்க. பெண்கள் விஷயத்தில் அப்படி இப்படி இருப்பாங்கன்றதுலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சங்கீதாவும் அப்படி தான் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்ற அந்தரங்கம் ஊமையானதுன்னு சொல்லுவாங்க. அது ஊமையாக இருக்கிற வரைக்கும் தான். அதை பேச விடக்கூடாது. சரிங்களா? பேச விட்டது யாரு? விஜய் தான். அந்த அந்தரங்கமாக இருந்துட்டா ஒன்றுமே கிடையாது. ஆனால் அது வெளிச்சமாகி வெடிச்சு வெளியே வந்து இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்தையே பாதிக்குதுன்னா அப்பவும் அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தா எப்படி சரி? சங்கீதா அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே பஸ்ட் ஆகிறாங்க. எதனால பஸ்ட் ஆகுறாங்க? நீங்க வந்து ஷூவை போடுவீங்க, போட்டோ எடுத்து லவ் ஃபார் எவர் ட்விட்டு போடுவீங்க, தனி விமானத்தில் போவீங்க இல்லையா? இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி தூக்கி வச்சு போட்டோ எடுப்பீங்க. இதெல்லாம் வந்து அவங்க பதிவேற்றம் பண்ணும்போது ட்ரிகர் பண்ற மாதிரி ஆயிடுதுல, தூண்டி விடுற மாதிரி ஆயிடுதுல. யார் தூண்டி விட்டது? யார் தூண்டி விடுது? ஒரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் த்ரிஷா. 2 பேரும் தூண்டி விட்டீங்க அந்த அம்மாவை. அந்த அம்மா அமைதியா இருக்கு. ஏன்னா 2 பிள்ளைகள் இருக்கு. 2 பிள்ளைகள் இருக்குமா. ஒரு பக்கம் வந்து ஒரு கௌரவமான குடும்பம், 2 பிள்ளைகளோட எதிர்காலம் இருக்கு, மாமனார் மாமியார் இருக்கிறாங்க, இந்த சைடில் அம்மா அப்பா. ஒரு 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 குடும்பத்தோட மொத்த கண்ணியமும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட இருக்கு? மொத்த கண்ணியமும் அந்த அம்மா வந்து பாதுகாக்கிற அந்த அம்மாவுக்கு தான் கடமை. ஆனா இங்க வந்து கட்டுப்பாடு இல்லாம இருக்காங்க. கடமை கண்ணியத்தோட அவங்க இருக்கணும், இவங்க கட்டுப்பாடு இல்லாம இவங்க இருப்பாங்க. இப்ப புரியுதுங்களா? அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க பஸ் ஆகிறதுல தப்பே கிடையாது, நியாயம்தான். இப்ப ஜனநாயகன் படம் லீக் ஆயிடுச்சு. இப்ப 500 கோடி வருமா இல்ல லாஸ் ஆகுமா? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சுல. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, மக்கள்லாம் பார்த்தாச்சு. விஜய்க்கு வாக்களிக்க போறாங்க. வாக்களிச்சு விஜய் சிஎம் ஆன பிறகு அந்த 500 கோடியை வந்து பார்த்தீங்கன்னா 5000 கோடி எடுத்துருவாரு, 50,000 கோடி எடுத்துருவாரு. அதுக்காக தானே ரிலீஸ் ஆக்குனது. 500 கோடி பத்தி பேசிட்டு இருக்கீங்க நீங்க. 500 கோடி நீங்க படத்தை ரிலீஸ் பண்ணியாச்சு, 500 கோடி லாஸ் ஆயிடுச்சு. படத்தை ரிலீஸ் பண்ணியாச்சு, மக்கள் எல்லாம் பார்த்தாச்சு, 1 கோடி பேர் மக்கள் பார்த்தாச்சு. அந்த 1 கோடி பேர் மக்கள் வாக்களிச்சு விஜய் வந்து சிஎம் ஆயிடுவாரு. சிஎம் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா சம்பாரிச்சுட்டா போச்சு. 5000 கோடியை சம்பாரிச்சுக்கிறாரு, 500 கோடியா இல்லை 50,000 கோடி சம்பாதிக்கிறாரு இல்லையா? அதுக்காக தானே வெளியிட்டது, அதுக்காக தானே. அதெல்லாம் வந்து 500 கோடி பற்றிலாம் இப்போ கவலையே கிடையாது. அதெல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. அது 500 கோடியான்றது ஒரு கேள்வி. முதல்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்போது வருமா? அந்த அளவுக்கு வசூல் வரும்? தியேட்டர்ல வந்து ரிலீஸே பண்ண வேணாம்னு நினைப்பாரு அவரு. இது அடுத்த ஸ்ட்ரைட்டா ஓடிடி வேணா அனுப்பிச்சு விட்டுலாம். எதுக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகணும்? எல்லா மனுஷனும் பார்த்தா, எல்லாம் 1 கோடி பேர் பார்த்தாச்சு. இனி தியேட்டர்ல போட்டு அது வசூல் வந்தா என்ன, வரலனா என்ன, அடுத்து ஓடிடிக்கு அனுப்பணும், அவ்வளவுதான். இதான் ரிலீஸ் ஆயிடுச்சே, ரிலீஸ் பண்ணியாச்சுல்ல, அவ்வளவுதான். எல்ஐகே படத்துல வடிவேல் நடிச்சிருக்காரு பாத்தீங்களா? நான் படம் பார்க்கலமா, பிரச்சனையே இல்லை. பார்க்கலன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. நான் படம் பார்க்கல. சீமான் அவர்கள் அதே கெட்டப்ல போக்கிரி கெட்டப்ல நடிச்சிருக்காரு. நான் பார்க்கலமா, நான் பார்க்கல. நீங்க எல்லாரும் சொல்றாங்க, சில பேர் சீமான் அவர்கள் நடிச்சிருக்க கூடாதுன்னு கூட சில பேர் சொல்றாங்க. நான் வந்து படம் பார்க்கல. நான் படம் பார்க்க நேரம் இல்லாத பார்க்கணும்னு தான் நினைக்கிறேன். நேரம் இருந்தால் நான் பார்ப்பேன். பார்த்துட்டு நான் சொல்றது தான் சரியா இருக்கும். நான் படம் பார்க்கல இன்னும். சில பேர் வந்து அப்படி சொல்றாங்க, அவர் கேரக்டர் வந்து இப்படி அமைச்சிட்டாங்க. ரிவ்யூலாம் கேட்குறோம் இல்லையா? அப்போ அந்த ரிவ்யூ கேட்கும்போது சில பேர் சொல்றாங்க அவர் வந்து சீமான் அவர்கள் அதில் நடிச்சிருக்க கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்க. சரிங்களா? நான் படம் பார்க்கல. நான் பார்த்தேன்னா உள்ளபடியே வந்து என்னுடைய கணிப்பு நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டால் இதில் நடிச்சது சரி அல்லது சரியில்லை, அதை நான் விமர்சிக்க முடியும். நான் படமே நான் இன்னும் பார்க்கல, அதுக்கு நேரம் இல்லை. டிஎன் 2026 பார்த்தேன். அந்த படம் வந்து சரியாகவே எடுத்திருக்கிறாங்க. அதில் விஜயை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விஜயோட அரசியலை வந்து அம்பலப்படுத்துறாங்க. நான் அந்த படம் பார்த்தேன். ஒரே நாள் வந்து ரிலீஸ் ஆனதுனால நான் இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த படம் அந்த அளவுக்கு ரீச் ஆன மாதிரியே தெரியலையே சார். இல்லை, அது அமுக்கிட்டாங்க படத்தோட. ஏன்னா நான் தேட்டரை படம் போய் பார்க்கும்போது முதல் ஷோ நான் போய் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் ஃபுல் புக்கிங் காட்டுச்சு. பட் தேட்டரை போய் பார்த்தா ஒரு 100 பேர் தான் இருந்தாங்க. அப்போ அதுலேயே வந்து அந்த படம் வந்து பணம் கொடுத்து எல்லா தேட்டரையும் அந்த படத்தை வந்து அமுக்கிட்டாங்கன்றது உண்மை. பட்டு அந்த சுச்சுவேஷன் அதே நாள் வந்து இந்த எல்ஐகே படம் வந்ததுனால எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து பழகிட்டேன். அடுத்த நாள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு நேரமும் இல்லை. இரவு காட்சி பார்க்கணும்னு நான் நினச்சேன் வந்து சண்டே. அப்போ நான் வேற ஒரு எழுத்து வேலையில் இறங்கிட்டேன். நான் எழுத்து வேலையில் இறங்கிட்டேன்னா என்னையே நான் மறந்துடுவேன். ஸோ அதனால நான் என்ன செஞ்சிட்டேன், அந்த டைம் போனது தெரில. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன், மணி 10:30 மணி ஆயிடுச்சு. அப்படியே போய் கடந்து நான் இன்னும் பார்க்கல. பட் இப்போ இனிமேல் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து ஏன்னா வந்து விமர்சனங்கள் வைக்கும்போது அந்த விமர்சன பார்வை சரியா,
சீமான் குறித்து எல்ஐகே படத்தில் அவருடைய கதாபாத்திரம் குறித்து விமர்சனங்கள் வைக்கும்போது அந்த விமர்சனங்கள் சரியானதை வந்து பார்க்கணுன்றதுக்காக அந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் இந்த மாதிரி ஷூட்டிங் வந்து கடுமையான பனிச்சூழல்னால பார்க்க முடியாம இருக்கு தான் உண்மை. சிம்பு அவர்களோட அரசன் ஆனா படம் ஆழ்ந்த அனுதாபங்கள் நீங்க கேட்ட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. நீங்க பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் அடுத்த இன்டர்வியூல பார்த்துட்டு நான் சொல்றேன். உள்ளபடி நான் சரின்னு தான் சரின்னு சொல்லுவேன். இல்லைன்னா என்ன எல்லாருக்கும் தெரியும். நாம் தமிழ் தம்பிங்களுக்கே தெரியும். நான் வந்து சீமான் குறித்து ஒரு விஷயம் சொல்றேன்னா சரியான விஷயம்னா அது நான் வந்து பளிச்சுன்னு சொல்றேன். ஐயோ இவங்க மனசு காயப்படுமோ கோவப்படுமோன்னு கிடையாது. அது உரிமையின் அடிப்படையில் நான் சொல்லுவேன். ஆனால் ஒருத்தர் வந்து திட்டமிட்டே வந்து ஒருத்தரை கார்னர் பண்றாங்க இடிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த இடிக்கிறதுக்கு நம்ம விட மாட்டோம். யாராவது சீமானு சொல்றேன் புரியுங்களா சொல்றது. நாம வந்து நான் அந்த விஷயத்துல நம்ம பாரபட்சம் பார்க்க மாட்டோம். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திட்டமிட்டே இது இப்போ நான் இப்படி கூட நான் நினைக்கிறேன். சீமான் குறித்து எதிர்மறை விமர்சனம் பண்றவங்க ஒரு வேலை இப்படி பண்றாங்களோன்ற அந்த யோசனை கூட எனக்கு இருக்கு. ஆனால் அதையும் நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? போய் படம் பார்த்தா தானே நான் முடிவு பண்ண முடியும். ஸோ படம் பார்த்துட்டு வந்து நான் சொல்றேன். அது என்ன கதை என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியாது. இல்ல சிம்பு அவர்களோட படம் டிராப் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அரசன் படம் அது எதனால? அது பின்னாடி ஒரு ஃபினான்ஸ் பிரச்சனை இருக்குமா? அதை வந்து நம்ம வந்து அது குறித்து நம்ம பெருசா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேச முடியாது. ஏன்னா பணம் கொடுத்துருக்கிறாரு, பணம் கொடுத்தவர் கேட்கிறாரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் கொடுத்தவர் கேட்கக்கூடிய தொகையில வந்து சிக்கல் இருக்கு. அவர் எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்தாரோ அதை மட்டும் கேட்காம அன்னைக்கு வந்து அந்த ப்ரீமியர் அந்த ஷோ எடுக்கிறாங்க இல்லையா, அந்த அதுக்கான செலவு பண்ணதெல்லாம் சேர்த்து வந்து கூடுதலா வந்து பணம் கேட்குறாங்க. வெறும் அட்வான்ஸ் தொகை மட்டுமே திருப்பி ரிட்டர்ன் கேட்கல. நான் அந்த ப்ரீமியர் ஷோ எடுத்ததுக்கான அந்த செலவினங்கள்லாம் சேர்த்து ஏதோ ஒரு 12 கோடி வரைக்கும் கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை தரப்புல வந்து அது முடிவுக்கு வரல. அதனால அந்த படத்தை இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அநேகமாக பேச்சுவார்த்தை முடிஞ்சு மீண்டும் படத்தை தொடங்கலாம். அல்லது நீதிமன்றம் அது இதுன்னு போனால் அப்படியே இழுத்துட்டே போயிடும். அந்த படம் அப்படியே கூட பார்த்தா ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. பொதுவாக வந்து நாணயம் ஒன்று வேணும். இதுல வந்து சிம்பு பக்கம் வந்து நாணயம் இருக்கா, ஐஸ்வரி கணேசன் பக்கம் நாணயம் இருக்கான்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா நாணயம்னு ஒன்று இருக்கு. அந்த நாணயத்துக்குள்ள இன்னொன்று மறைஞ்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நியாயம். பொதுவா வந்து கிராமத்திலேயும் சரி இல்லை நகர்ப்புற சத்தா ஒரு சிலர் நியாயம்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமா வந்து நியாயம்னு சொல்லுவாங்க. நீ யா யா நியாயம். ஆனால் பேச்சு போக்கில் சில பேர் கேட்டால் நியாயம்னு சொல்றது, நாயம்னு சொல்றது இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆக மொத்தம் அந்த நாணயத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிறது தான் இந்த சாதாரண மக்கள் சொல்லக்கூடிய கிராமத்து மக்கள் சொல்லக்கூடிய அந்த நியாயம். நியாயம் இல்லைன்னா இப்படிதான் நடக்கும். யார் இதுல வந்து தவறி இருக்கிறாங்க, நியாயம் தவறி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நியாயம் யார் தவறி இருக்கிறாங்க? இது வந்து சிம்பு தவறி இருக்கிறாரா, ஐஸ்வரி கணேஷ் தவறி இருக்கிறாரான்றது அது அவங்களுக்குள்ள வந்து நடக்கக்கூடியது. என்ன நடந்ததுன்னு நமக்கு வந்து தெரியாது. ஒரு பக்கம் வந்து சிம்பு பக்கம் நம்ம நிற்க முடியாது, அந்த பக்கம் ஐஸ்வரி கணேஷ் பக்கம் நம்ம நிற்க முடியாது. அது நீண்ட காலமா இவங்களுக்குள்ள அந்த வெந்து தணிந்தது கார்ல இருந்து இன்னும் வெந்துகிட்டே இருக்கு அந்த பிரச்சனை. ஒரு முடிவு கொண்டு வரணும். அப்ப இதனால என்ன கேட்டா வந்து சிம்புவோட வந்து கெரியர் வந்து பாதிக்கும். ஏற்கனவே சிம்பு வந்து இந்த சுட்டடிக்கும் சாம்பல் வந்து வெளிப்படக்கூடிய அந்த பீனிக்ஸ் பறவை மாதிரி தான் ஒரு முறையும். ஸோ அப்போ இதை வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும். மற்றவர்கள் மூடிக்கிட்டு இருக்கணும். நான் வந்து டி ராஜேந்தர் இவங்கெல்லாம் நான் வந்து என்ன சொன்னா அப்பாவை கூட நீங்க இருந்துங்க புரியுங்க சொல்றது. இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தரப்புலையும் வந்து உட்கார்ந்து பேசணும். ரெண்டு தரப்பு மீன்ஸ் நான் சொல்றது சிம்புவும் ஐஸ்வரி கணேசனும் உட்கார்ந்து பேசினாலே முடிஞ்சிடும். ரெண்டு தரப்புல உட்கார்ந்து பேசினா முடிஞ்சிடும். ஈகோ பிரச்சனை கூட இருக்கலாம் ரெண்டு பேருக்குள்ள. சிம்பு அவர்கள் நிறைய ட்ரை பண்ணாரு அவர் அதை பேசுறது. அது நமக்கு உள்ள தெரியாதுமா. நமக்கு உள்ள போய் ரெண்டு தரப்புலையும் கேட்க ஐஸ்வரி கணேஷ் தரப்புல ஒரு நியாயத்தை சொல்லுவாரு, இவங்க தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியாயத்தை சொல்லுவாங்க சிம்பு தரப்புல. நம்ம அதுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து போற போக்குல பேச முடியாதுமா. நியாயமா நடந்துக்கணும். எது நியாயமா நடந்துக்கணும், இல்ல நியாயமா நடந்துக்கணும். அப்புறம் பிரச்சனை இல்லை, நாணயமா நடந்துக்கணும். யாரா இருந்தாலும் நாணயம் தவறக்கூடாது இல்லை இல்லையா. அது வந்து ஒருத்தருடைய தொகையை வாங்கிக்கிட்டு நம்ம வந்து அது எப்பவுமே பிரச்சனை தான். அடுத்த பணத்தை வந்து நம்ம வந்து கையாடல் பண்ணாலே அது நம்ம முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே தானே இருக்கும் இல்லையா. எப்பவுமே நான் சொல்றேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து முடிவுக்கு கொண்டு வந்துடணும் ஒரு பேச்சுவார்த்தை முடியும். ஏன்னா இப்போ இதனால பாருங்க, இதை நீங்க மட்டும் பாதிக்கப்படுறீங்க. இப்போ அந்த அரசன் படத்துல இருக்கிற அந்த படக்குழுவே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுது இல்லையா. அப்போ இது வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஒரு குறிப்பிட்ட காலத்துல முடிச்சுக்கணும். அது இது நீண்ட காலமா இழுத்துக்கிட்டு அந்த வெந்து தணிந்ததுக்காக இந்த செகண்ட் பார்ட்டுக்காக கொடுத்ததா சொல்லக்கூடியது தான் இந்த தொகை.
அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பேச்சு ஏதோ நடக்குது, அவங்களுக்குள்ள அட்வான்ஸை மட்டும் நான் ரிட்டர்ன் பண்ணுவேன், நான் வந்து கூடுதல் பணம் தரமாட்டேன்னு சொல்ற மாதிரி இவர் தரப்புல பேசுறாங்க. இது நீண்ட காலம் நடக்குது. சார் உங்க நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா.